யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்கும் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரமேஷ்குமார். உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளை வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் பொறியியல் கலந்தாய்வு நடைமுறைகள் குறித்த பல்வேறு விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆலோசனைகளை வழங்குவதற்காக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். நேற்று பார்த்திங்கன்னா மின்திறன்கள் சார்ந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம கட்டமைச்சிருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் கூட பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வந்த கேள்வி பார்த்திங்கன்னா இந்த பொறியியல் அந்த பிரிவுகளோட முக்கியத்துவம் அந்த மாதிரியான அடிப்படையில் தான் இருந்தது. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா பொறியியலுக்கான மோகம் குறைஞ்சிருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் ஒரு இதுவும் அணுகுமுறையும் இருந்தால் கூட பொறியியல் மீதான அந்த தாக்கம் குறையல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிகழ்ச்சிக்கு வர கேள்விகளை பார்த்தாலும் அது மாதிரி தான் தெரியுது. இந்த முரண்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒன்று ஜென்ரலாக ஓவரால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே இன்ஜினியரிங்க்கு ஆர்வம் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். பட் அது ஆக்சுவலி கிடையாது. பட் ஏன் தெரியுங்களா அப்படின்னா மெயின் பீப்புள் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ரியலைசிங் இன்ஜினியரிங் அப்படின்னா ஒரு நல்ல கல்லூரியில் படித்தால் தான் இனிமேல் வேலை, இனிமேல் இன்ஜினியரிங் தாண்டி சிலபஸை தாண்டி படிக்கணும். இதெல்லாம் எந்த கல்லூரி ஸோ அதனால் அது ஆப்வியஸாகவே தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கவுன்சிலிங்கில் காலேஜுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறான். ஈவன் சில கவர்மெண்ட் காலேஜஸ் அவன் இக்னோர் பண்ணிவிட்டு டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கான். இதுலேருந்தே தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் சேலம் இருக்குது. பட் இங்கேயே சென்னையில் டாப் 2 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கும்போது இங்கே சீட்ஸ் முடிஞ்சிடுச்சு. அங்கே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலமில் சீட்ஸ் இன்னும் மச் அவைலபிள். ஸோ இது பார்க்கும்போது பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ரியலைசிங் எந்த கல்லூரி என்ன அப்படின்னு. ஸோ அப்படி நேரோ டவுன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம படித்த நல்ல கல்லூரி இல்லைனா மேனேஜ்மெண்ட்டில் போகலாம், இல்லைனா டெஃபினெட்லி வில் டைவர்ட். இப்படி தான் தோணுது வழியே. பொறியியலுக்கு என்றைக்குமே வாய்ப்பு இருக்குது. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மை தான். அந்த கேள்வி கேட்கும்போது நமக்கு தெரியுது இன்னும் ஸ்டில் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கெட் இன் டு குட் காலேஜ், குட் கோர்ஸ். நிச்சயமாக இந்த விஷயத்துக்கான ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்படுங்கிறதுக்காக தான் அதை சொன்னோம். சமூக வலைத்தளத்தில் இருக்கிற கேள்விகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம டிவி தான் சமூக வலைத்தளத்தில் இருக்கிற பெரும்பான்மையானவங்க கேள்வி கேட்டு அதுக்கான பதிலை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ராஜ் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. ஜெயபிரகாஷ் சார், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் எம்டெக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்? ஹவ் இஸ் த ஸ்கோப் ஃபார் இட்? இஸ் இட் ஒர்த் ஸ்டடிங்? ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸே அவாய்ட் பண்ண சொல்வேன். காரணம் ஒன்று நாளைக்கு சப்போஸ் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா டீச்சிங் ஜாப் வர்றது கூட ப்ராப்ளம். பிகாஸ் ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் படி பார்த்தீங்கன்னா பிஇ எம்டெக் இந்த ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. நிறைய காலேஜில் இந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸுக்கு தே டோன்ட் கிவ் ஃபார் டீச்சிங் ஜாப். ஸோ வி ஹாவ் டு டிபெண்ட் ஒன்லி ஆன் த கோர் கம்பெனி ஜாப். நான் எடுத்தோடனே நான் நேரோ டவுன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்வேன். நான் ஏன் தெரியுங்களா, இப்போ இப்போ நீங்கள் சிவில் எடுக்கிறீங்க, சிவில் படிச்சுட்டு டெஃபினட்டாக பயங்கர வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று எர்த்குவேக் இன்ஜினியரிங் பண்ணலாம், வைப்ரேஷன் அனாலிசிஸ் பண்ணலாம், என்வாயர்மெண்டல் போகலாம், ஜியோ டெக்னிக்கல் போகலாம், மெட்ரோ ரயில் டெக்னாலஜி பண்ணலாம், இல்லை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்லாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ், இப்படி டைவர்ட் வேணால் போய்க்கலாம். எப்போவுமே எடுத்தோன்னே நேரோ டவுன் பண்ணுறது இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஏன்னா டெக்னாலஜி மாறுது, எக்கனாமிக் சிச்சுவேஷன் மாறுது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம எடுத்தோன்னே 5 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதோட சிவில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் படிக்கலாம். பட் சிவில் படிச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரல் தான் போகணுன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் TIIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத்தில் அட்வான்ஸ் கம்ப்யூட்டேஷனல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் வெறும் ஸ்ட்ரக்சரல் போய் நேரோ டவுன் பண்ணதோட இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போகிறது பெட்டர். சார் எனக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்ல காலேஜில் கிடைக்கல, டாப் காலேஜில் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் கிடைக்குதுன்னா அப்போ அது ஒரு செகண்ட் சாய்ஸாக வச்சுக்கலாம். நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி செல்ஃபி கேள்விகள், இந்த செல்ஃபி கேள்விகளை சில நாளாக நம்ம எடுக்க முடியல. காரணம் என்னென்னா அனுப்புகிறவங்க ரொம்ப டார்க் லைட்டில் அனுப்புகிறாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இல்லை, அவங்க கேள்வி தெளிவாக இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. அதுலேயும் சில கேள்விகள் செலக்ட் ஆகிருக்கு, நல்லபடியாக அவங்க எடுத்து அனுப்பிச்சதில்லை. அதில் ஒரு கேள்வி என்னன்னு நம்ம பார்க்கலாம். மார்னிங் சார், மை நேம் இஸ் விக்னேஷ். நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மெக்கானிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு மாஸ்டர்ஸ் இன் மெக்கானிக்கல்லே போகலாமா இல்லை MBA படிக்கலாமா? ஸோ போலண்ட் கண்ட்ரி எப்படி இருக்கும், அங்கே போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா? ஸோ MBAனா அதில் எந்த ஸ்ட்ரீம் எடுக்கிறது, அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அதில் எந்த ஸ்ட்ரீம் எடுக்கிறது, ஃபர்தராக ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளீஸ் நான் சொல்லுங்கள் சார். அவரோட சார் ஃபென்டாஸ்டிக் கேள்வி சார். ஆக்சுவலி இது ஒரு விழிப்புணர்ச்சி தான் நான் சொல்வேன். நான் ஆக்சுவலி நம்ம நிறைய ப்ரோக்ராமில் சொல்லுவோம் ஏரோநாட்டிக்கல் வி ஹேவ் லிமிட்டட். பாருங்கள், அவர் ஏரோநாட்டிக்கல் எடுத்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் தான் வேலை செய்கிறாரு. அடுத்தது ஹி வாண்ட்ஸ் டு டூ ஹையர் ஸ்டடீஸ், மெக்கானிக்கல் ரிலேட்டடாக போகலாமா MBA. அப்போ கூட அவர் ஏரோநாட்டிக்கலில் மாஸ்டர்ஸ் போகணும்னு நம்ம சொல்லவே இல்லை. ஸோ இதில் நல்லா புரியுது, இ நோஸ் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ். இதனால தான் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம்
எடுத்தோன்னே இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் ப்ரோக்ராம் பண்ணாதீங்கன்னு நாங்கள் நிறைய தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்னுடைய அட்வைஸ் வந்து அவருக்கு வந்து நான் டெஃபினெட்லி ஐ ஒன்லி சஜஸ்ட் MBA. ஏன்னா வந்து MBA பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் they can மூவ் ஆப். ஏன்னா இதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கும்போது அவர் வந்து கேட் எக்ஸாம் எழுதணும். இது நான் நேற்று கூட நான் சொன்னேன், நம்ம செகண்டரி சப்ஜெக்ட் எடுக்கும்போது இஸ் பிகமிங் அ பிக் ப்ராப்ளம். இப்போ இவர் வந்து மெக்கானிக்கல் எடுத்து கேட் எக்ஸாமில் பண்ணணும் அப்படின்னா அவருடைய சப்ஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் 70% புதுசாக படிக்க வேண்டியது இருக்குது. கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அவரால் எதுவுமே முடியாது கிடையாது. அவர் முயற்சி செஞ்சு மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்து இது மாதிரி அவங்க வந்து கேட் எக்ஸாம் எழுதி போகலாம். அப்படி எடுக்கும்போது அவங்க மெக்கானிக்கல் ஃபீல்டு எடுக்கும்போது தே கேன் கோ ஃபார் என்னுடைய சஜஷன் வந்து மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் MSM இல்லை சேஃப்டி சைடில் போகிறது பெட்டர். அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி இன்னும் இது பண்ணணும். பட் ஸ்டில் ஐ டெல் யூ, டேக் MBA, டைவர்ட், டேக் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆர் ஃபினான்ஸ் அண்ட் HR, மூவ் அப். தட் வில் பி த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. நிச்சயமாக. அடுத்தபடியாக கண்ணன் கோடம்பாக்கத்தில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கண்ணன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். என்னோட பையன் டிப்ளமா முடிச்சிருக்கான், EC எடுத்திருக்காரு. ஓகே. 95% இருக்காரு. ஓகே. BCல இருக்காரு. ஓகே. இப்போ வந்து நாங்கள் EC தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே கொடுக்க போறோம். ஏன்னா டிப்ளமால EC எடுத்ததுனால. ஓகே. இன்கேஸ் EC கிடைக்கலனால் EEE போகலாமா இல்ல CS போகலாமா, எது எடுக்கலாம்? அவருக்கான இல்லை, சாய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். 95% வந்து இஸ் a குட் மார்க் இன் டிப்ளமா. ஏன்னா ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஒரு ஆவரேஜ் 95 வச்சுருக்கீங்கன்னா நிஜமாவே ஒரு நல்ல படிக்கிற பையன். நீங்கள் வந்து டிப்ளமோவில் போகும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் டெஃபினெட்லி ஸ்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்லூரியில் போய் பார்த்தீங்கன்னா EC படிக்கிற பையன் வந்து ஐடிக்கு தான் பிளேஸ் ஆகிறான். இப்போ நேற்று கூட நான் ஒரு கல்லூரிக்கு ட்ரைனிங் போகும்போது கஷ்டப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜோகோ, அந்த அமேசான், இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் வரும்போது EC இஸ் எலிஜிபிள். பட் அவனால் வந்து அந்த ஜாவா ப்ரோக்ராம், அட்வான்ஸ் கோடிங்லாம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார் தெரிஞ்சது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் கோர் கம்பெனி ஜாப்ஸ் வந்து வெரி லிமிட்டட். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு EC படிக்கிற பையன், ஈவன் இன்க்ளூடிங் அண்ணாசில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 95% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேஸ் ஒன்லி இன் IT. பட் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பையன் வெளியே வரும்போது 2019, 2020 IT வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை நோக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், JP சார் ஏன் சார் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து IT தான் டவுன் சொன்னபடியே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வாய்ப்பு சொல்லலை. அடுத்தது வந்து அடுத்த ஈரா வந்து எப்படி ஒரு IT ஈரா வந்து 2005 to 2012 வரைக்கும் ஒரு IT ஈரா, அந்த மாதிரி இனிமேல் 2016 2022 வரைக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ப்ராடக்ட் ஈரா. அதாவது ப்ராடக்ட் கம்பெனிஸ். உதாரணத்துக்கு வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ அமேசான் யார் கஸ்டமர்? நாம. ஃப்ளிப்கார்ட் நாம, ஜோஹோ நாம, கூகுள் நாம, எல்லாம் எவ்ரிதிங். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து ஒரு ஷாப்பிங் முதல் எல்லாமே வந்து மொபைலில் தான், மொபைல் ஆப்ஸ் தான் பண்ணுறோம். மொபைல் ஆப் ப்ராடக்ட் கம்பெனியுடைய க்ரோத் வந்து ஹியூஜ். அதுவும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வருது. அப்படி இருக்கும்போது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ப்ரிஃபர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT. நீங்கள் வந்து நல்லா கவனிங்க, IT கம்பெனி வந்து EC எடுத்தான், EEE எடுத்தான், மெக்கானிக்கல் எடுத்தான், எல்லாத்துமே எடுத்தான். பட் நீங்கள் வந்து ஒரு காலேஜில் போய் டாப் காலேஜில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோ PhDலையோ வந்து டாப் காலேஜில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு இப்போ ப்ராடக்ட் கம்பெனியில் யார் ஜாஸ்தி பிளேஸ் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT தான். ஸோ இது வந்து நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாய்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT கொடுங்க. அப்புறம் வேணால் மேபி யூ கேன் கிவ் இட் EC. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து E&I, அதுக்கப்புறம் EEE வந்து கொடுத்துட்டு போகலாம். இதுதான் திஸ் இஸ் மை சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் யூ. பட் இதுக்கு முன்னாடி கல்லூரி மிக 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 அவசியம். நிச்சயமாக கல்வி நிறுவனங்கள் படிப்பை விட ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஏன்னா கல்வி நிறுவனங்களை தேடி தான் நிறுவனங்கள். ஆமாம், கம்பெனிஸ். ஸோ கல்லூரிகளை சார்ந்தா இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்யுங்கிற ஆலோசனை வழங்கிங்க. அடுத்தபடியாக சமூக வலைதளத்திலிருந்து சையத் பாஷா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு. சார், மை டாட்டர் இன் ஃபைனல் இயர் BTech EEE இன் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஷி இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட் த்ரூ BJUS. வாட் அட்வைஸ் வுட் யூ லைக் டு கிவ் ஃபார் கிராக்கிங் ஆஃப் CAT எக்ஸாம்? சார், கிராக்கிங்கில் கேட் எக்ஸாம் வந்து வெரி குட் கொஸ்டின். கேட்டா? CAT எக்ஸாமில் வந்து தே ஷுட் பி வெரி வெரி குட் இன் ஆப்டிடியூட் அண்ட் வேர்பல் எபிலிட்டி. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ரஹென்ஷன் நார்மல் ஒரு ரீடிங் ஸ்பீட், அவங்க வந்து காம்ப்ரஹென்ஷன் வந்து ஒரு CAT ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வேணும்னா அவங்க ரீடிங் ஹேபிட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நார்மல் ஒரு ரீடிங், இப்போ வந்து ஒரு சராசரி மனிதன் ஒரு ரீடிங் நம்ம வந்து இப்படி அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70 words per minute படிக்கிறோம். எப்போது நம்ம தெரிஞ்சது நல்லா நம்ம பிடிக்கிற, இப்போ ஸ்போர்ட்ஸ் நம்ம கிரிக்கெட் பிடிக்குதா, நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸால் கிரிக்கெட் பற்றி படிக்கும்போது நம்மளுடைய அந்த ஆர்வம் வந்து நிறையா இருக்கும். ஒரு 70 to 80 words per minute படிக்க முடியும். அதே இப்போ உங்களுக்கு சடனாக வந்து ஒரு பகவத்கீதை கொடுக்குறேன், அது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வில் நாட் ஏபிள் டு ஈவன் ரீட் 60 words per minute. பட் நீங்கள் வந்து CAT எக்ஸாமில் ஒரு நல்ல வேர்பல் எபிலிட்டி தான் வந்து ஸ்ட்ரைக்கிங். ஆப்டிடியூட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. அந்த வேர்பல் எபிலிட்டி இந்த ஸ்ட்ரைக்கிங் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் ஸ்பீட் வந்து ஆல்மோஸ்ட் 110 words per minute இருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் இந்த CAT பண்ணுறவங்க வந்து காம்ப்ரஹென்ஷன் வந்து சும்மா பேருக்கு காம்ப்ரஹென்ஷன் என்ன ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர், நோ, கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ரியலி நீடட். அதுவும் வந்து நான் வந்து அதில் ஒரு டிப் கொடுப்பேன். இப்போ வந்து எப்போவுமே நீங்கள் வந்து CAT உடைய அனலைஸ் பண்ணும்போது இந்த CAT எக்ஸாமில் இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுக்குறாங்க.
காரணம் வந்து இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தி கிவ் இட். ஏன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது டைம் எடுக்கும்போது அடுத்தது வரும்போது அவன் வந்து இட் ட்ரெண்ட் டு மேக் மிஸ்டேக். நான் எப்பவுமே சொல்வேன் கேட் எக்ஸாமில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்ஷன் வந்து இப்போ வந்து மொத்தம் 3 காம்படிஷன் கொஸ்டின் இருக்கா, ஃபஸ்ட்டு அட்டம், தேர்ட், தென் செகண்ட், அப்புறம் ஃபஸ்ட்டு, இப்படி அட்டம் பண்ணுறது புத்திசாலித்தனம்னு சொல்வேன். அதே மாதிரி வந்து ஆப்டிடியூடில் வந்து நீங்கள் பார்க்கும்போது சாய்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, அது தெரியலையா அந்த ஃபார்ம், செகண்ட் அண்ட் தேர்ட் சாய்ஸை வச்சு பேக் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட பண்ணால் கேட் எக்ஸாம் கூட டெஃபினட்டாக கிராக் பண்ண முடியும். நிச்சயமாக நம்ம தொலைபேசி அழைப்பாளர்கள் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தியாக கொடுத்ததுனால ஸ்ரீரங்கத்திலேருந்து ஸ்ரீனிவாசன் அவரோட கேள்வியை முதல்ல பார்க்கலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், நான் பையனுக்காக கேட்குறேன் சார். கேளுங்க. 5ஆம் தேதி 3:30 மணிக்கு கவுன்சிலிங் சார். ஓகே. பையன் வந்து 177 கட் ஆஃப் வச்சிருக்கான் சார். சரி. மெக்கானிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் வச்சிருக்கான். அப்புறம் வந்து E&I 2 சார். ஓகே. நல்ல காலேஜ் ஏதாவது கிடைக்குமா சார்? அப்படி E&I எடுத்தால் ஒரு வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கும்? இல்லைன்னா நீங்களே வந்து நான் படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுங்க சார், அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பான். இல்லை கண்டிப்பாக சார், என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து டெஃபினட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, E&I, EEE வந்து இது வந்து டாப் ப்ரியாரிட்டி. அதுக்காக மெக்கானிக்கல் படிக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. டெஃபினட்டாக இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் காரணம் வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, நான் வந்து இன்றைக்கி வச்சு நான் வந்து அட்வைஸ் பண்ணால் வந்து அது தேவையே கிடையாது. நீங்கள் உங்கள் பையன் 2020 வெளியே வரும்போது எதில் வாய்ப்புகள், எதில் வளர்ச்சி, எப்படி நம்ம டெக்னாலஜி மூவ் ஆகுது, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவை இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கருத்து எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. என்டையர் வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆட்டோமேஷன். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 4 வருஷம் கழிச்சு 10 பேர் தான் வேலை செய்கிறாங்க. ஏன்ட்டு வெதர் எனி ஃபீல்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, எனி ஃபீல்டு, அது வெதர் இட்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், டாக்டர்ஸ், ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரி தான் டெய்லி இந்துவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் நடக்குது. ஈவன் மெடிக்கல் ஃபீல்டில் அப்படி பார்க்கும்போது கண்ட்ரோல் இன்ஜினியர்ஸுடைய தேவை ஜாஸ்தி இருக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கல, ஐடி இந்த எடுக்கல தப்பு கிடையாது. இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன். இப்போ இந்த கவுன்சிலிங்கில் கூட நான் பார்க்கும்போது ஐடி சீட் இருக்குது, கம்ப்யூட்டர் எடுக்கிறாங்க, பட் ஐடி எடுக்கிறதில்ல. நான் வந்து என்ன சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஐடிக்கும் வித்தியாசமே கிடையாது. நிறைய தடவை நாங்கள் சொல்லிட்டோம், பட் அது என்னமோ ஒரு மாய கருத்து மாதிரி தான் பேரண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஒரு ஐடி வந்து 3வது செமஸ்டர் படிக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4வது படிப்பான், 4வது படிக்கிறவங்க 3வது படிப்பான். ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, E&I டாப் காலேஜஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு 177க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் கட் ஆஃப் 2 மார்க் குறைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு 2 மார்க்ஸ் மேலே குறைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் நல்ல கல்லூரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன கோர்சஸ் எடுங்க. வாழ்த்துக்கள்.